சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற விஜயும் இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார். இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? எல்லாரும் சீமானாது இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டில்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது. எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு, இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று இல்லாது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணும். பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதான். தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். 2 பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும்? நீ தான் திரும்பணும். திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும்